திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் பெரியார், அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். அந்த காட்சியை தற்போது பார்ப்போம். திருமதி பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள் இவரது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். அவரது சார்பில் அவர் உடல்நலம் இல்லாத காரணத்தால் அவரது பெயர்த்தி ஜெயசுதா அவர்கள் அந்த பரிசினை தலைவர் அவர்களிடம் பெற்றுக்கொள்வார். மிசா திரு ராமநாதன். திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பாக இன்று சென்னை நந்தனம் YMCA திடலில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கின்றார். முனைவர் S. ஜெகத்ரட்சகன் கலைஞர் விருது. முத்தமிழறிஞர் கலைஞரின் அளவற்ற அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் ஆட்பட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஜெகத்ரட்சகன் அவர்களை ஆழ்வார் என்று அன்போடு அழைப்பார். என் தம்பி இன்னொரு சடையப்ப வள்ளல் என்று கலைஞர் அவர்களால் புகழப்பட்டவர் ஜெகத்ரட்சகன். ஆழ்வார்கள். பாவேந்தர் விருது பெறுபவர் கவிஞர் தமிழ்தாசன். இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பள்ளி மாணவனாக இருந்து தமிழ்தாசன் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட 12 பேரை பேருந்துகளை மடக்கினார்கள் என்ற குற்றஞ்சாட்டி ஒரு வார காலம் சிறை தண்டனை சிறையில் அடைத்தனர். பேராசிரியர் விருது திரு VP ராஜன். கல்லூரியில் படிக்கும்போது கழக மாணவரணியில் இணைந்து பணியாற்றினார். 1969ஆம் ஆண்டில் தான் வளர்ந்த வாகைக்குளம்பட்டி கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற பெயரில் படிப்பகம் தொடங்கி கழக பணியில் ஈடுபட்டார். 1982ஆம் ஆண்டு முதல் தலைமை கழக சொற்பொழிவாளராக மாநிலம் முழுவதும் கழக கொள்கைகளை முழங்கி வரும் இவர் தற்போது மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலராக பணியாற்றி வருகிறார். எங்களுடைய ஊரினும் மேலான தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் விருது முதலில் பெறுபவர் SS பழனிமாணிக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.